தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். நேச தந்தையே, திருமண் நிற்கும் எந்த ஒரு மனிதனும் தன்னை நோக்கி பார்த்தே ஆக வேண்டும். நீர் ஒரு முகம் பார்க்கும் ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடியும் நிற்கும் பொழுது நாங்கள் தெரிய மாட்டோம். நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, வாழும் வாழ்க்கைதான் தெரியும். ஏசையாவின் அழைப்பை அவரும் திருமண் நிற்கும் பொழுதுதான் தான் வாழ்ந்த வாழ்க்கை, தன்னுடைய பலவீனங்கள் எல்லாம் அவருக்கு வெட்ட வெளிச்சமாய் தெரிந்தது. நான் தூய்மையற்ற உதடு கொண்டவன். இந்த உதடுகளினாலே எத்தனையோ பாவமான பேச்சுகளை பேசி இருக்கிறேன். எத்தனை மனிதருடைய உள்ளத்தை காயப்படுத்தியிருக்கிறேன் என்று தான் வாழ்ந்த வாழ்வை திரும்பி பார்க்க வைத்தீரே. தன் குற்றத்தை ஒப்புக்கொண்ட பொழுது நீர் அவரை சுத்திகரித்தீர், தூய்மைப்படுத்தினீர். தூய்மையான நிலையில் தான் உன் பணியை இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என தன்னையே அர்ப்பணித்தார். ஆண்டவரே, நீர் மோசேயை அழைத்த பொழுது நான் திக்குவாயன், எனக்கு பேச தெரியாது என்று தன் நிலையை ஒப்புக்கொண்டார். நீர் அவரின் நாவாக இருந்தீர். பேதுரு, நான் ஒரு பாவி, என்னை விட்டு அகன்று போங்கள் என்றால் அவரை தூய்மைப்படுத்தி திருச்சபையின் தலைவராக மாற்றினீர். தெய்வமே, உம் திருமுன் வந்தவர்கள் ஒவ்வொருவருமே தங்களை உள்நோக்கி பார்த்து தங்கள் வாழ்வை அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். நாங்களும் உம் திருப்பிரசன்னத்திலே எங்கள் வாழ்வை உள்நோக்கி பார்த்து எந்த குறைபாடு எங்களை மிகவும் வருத்தி கொண்டிருக்கிறதோ அதிலிருந்து மாற அருள் தாரும்.